என்ன கேள்வின்னு சொன்னால், இன்னைக்கு ஆர்ப்பாட்டங்கள் அப்படி என்ன நடக்குது. இந்த ஆர்ப்பாட்டங்களை பொறுத்த வரைக்கும் இப்ப இன்றைக்கு அதிகரிச்சுட்டு போகக்கூடிய ஒரு காலகட்டம். எதுக்கு எடுத்தாலும் என்னது உடனே நம்ம ஆர்ப்பாட்டம் இறங்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் என்ன செய்கிறோம், இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆர்ப்பாட்ட ரீதியாக மார்க்க ரீதியாக என்னுடைய பார்வை என்ன, பெண்கள் குழந்தைகள் இவங்களை என்ன செய்யலாம், வீதியில இறக்கலாமா அப்படின்றது கேள்வி. இது சம்பந்தமா சுருக்கமா நான் சொல்லிடுற பெரிய ஒரு அதாவது கால தேவைகள் எல்லாம் ஒட்டி விளங்கப்படுத்தப்பட வேண்டிய விஷயம். இது சொல்லுவா முதாஹராத். ஆர்ப்பாட்டங்களுக்கு அரபுல சொல்லுவாங்கன்னா முதாஹராத்னு சொல்லி. பொதுவாக அரபுலகத்திலே இருந்து கொண்டு பேசப்படக்கூடிய அந்த மார்க்க தீர்ப்புகள் எல்லாவற்றையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த அறிஞர்கள்லாம் என்ன செய்யறாங்க, கூடாது, தடை செய்யப்பட்ட விஷயம் அப்படித்தான் சொல்றாங்க. ஆனால் அதுல ஃபீஹி தஃசீல், அதுல கொஞ்சம் என்ன செய்யும், நம்ம தஃசீல் இருக்குது. காரணம் ஆர்ப்பாட்டங்கள் சம்பந்தமா குர்ஆன் வசனம் இல்ல, ஹதீஸும் இல்ல. கூடாதுண்டோ கூடுமண்டோ அது குர்ஆன் வசனமோ ஹதீஸுகளோ நேரடியாக இல்லாத விஷயம். இன்னும் சொல்ல போனா சலஃபுகளுடைய ஆரம்பகால அதாவது அறிஞர்கள் எதிர்கொள்ளாத ஒரு விஷயம் இது. இப்படி ஒரு அம்சம் எதிர்கொள்ளாத ஒரு விஷயம். அவங்க எதிர்கொண்டது ஒரே ஒரு விஷயம் தான், ஹுரூஷ். இஸ்லாமிய ஆட்சிக்கு எதிராக கிளம்பி வரக்கூடிய கிளர்ச்சியாளர்கள், அதாவது ஆட்சியை பிரட்டணும் என்று வரக்கூடிய கிளர்ச்சியாளர்கள் என்கின்ற அம்சம், அதுவும் இஸ்லாமிய ஆட்சியாளருக்கு எதிரான கிளர்ச்சியாளர் சம்பந்தமா மட்டும்தான் என்ன செஞ்சுக்கிறாங்க, அவங்க இது சம்பந்தமா பேசியிருக்கிறார்கள். அப்ப இது நம்ம ஆரம்ப காலத்தில் இருந்து நேரடியாக இந்த செய்தியும் என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. நவீன ரீதியாக நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது எதிர்ப்புக்கான ஒரு ஊடகமாக தான் என்ன செய்யுது, இது பயன்படுத்தப்படுது. அப்படி என்று சொன்னால் சில நிபந்தனைகளோடு அதை நம்ம ஏன்னா அசல் எல்லாத்திலையும் கூடுமன்றதுதான், அசல் எல்லா விஷயத்திலையும் கூடும் அனுமதி என்றதுதான். அப்ப ஒன்று நம்ம அதுக்கு மாற்றுறதாக இருந்தா, கூடாது என்ற இடத்துக்கு கொண்டு வரதாக இருந்தா நேரடியான ஆதாரம் என்ன செய்யணும், அதற்கு இருக்கிறோம். அந்த அடிப்படையில் நீங்க இந்த ஆர்ப்பாட்டங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சில விஷயங்கள் தவிர்க்கப்பட்டால், சில நிபந்தனைகளோடு அது செய்யப்பட்டால் அதை நம்ம என்ன செய்யலாது, தடை செய்ய முடியாது. முதலாவது அம்சம் என்னன்னு சொன்னால், நாம ஆர்ப்பாட்டம் என்று அந்த எதிர்த்து செய்கின்ற விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம எதுக்காக செய்கிறோம், ஏன் செய்கிறோம், எப்படிப்பட்ட ஒரு இலக்குக்காக செய்கிறோம் என்ற தெளிவு என்ன செய்யணும், இருக்கணும். வெறுமனே எதிர்ப்பு என்பது ஒரு நாள் எந்த பிரயோசனத்தை என்ன செய்யாது, தராது. வெறுமனே எதிர்ப்பு என்பது எதற்காக, எந்த நோக்குக்காக, எந்த இலக்குக்காக அது செய்யப்படுவது தெரியாதிருக்கணும். காரணம் என்னன்னா, ஒன்று எதிர்க்கிற மனிதனுக்கு அறிவிக்கணும். அதை பத்தி பின்னால எல்லா திரள்ற மக்களுக்கும் அது சம்பந்தமான அறிவு இல்லாம என்ன செய்யக்கூடாது, நம்ம எதிர்க்க கூடாது. பொதுவாக அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொன்னா, வலா தக்ஃபு மா லைஸ லக பிஹி இல்ம், அறிவில்லாத விஷயத்தை என்ன செய்யக்கூடாது, நம்ம தொடர்ந்து போகக்கூடாது. அப்ப அறிவில் இது என்ன சப்ஜெக்டுக்காக எதிர்க்கப்படுகிறது அப்படி என்ற அந்த இலக்கு தெளிவாக இருக்கணும். ஒன்று. இரண்டாவது விஷயம், எது அதாவது இஸ்லாமிய சமுதாயத்தை இது எல்லாராலும் அடையாளம் கண்டுகொள்ள முடியாது. இஸ்லாமிய சமுதாயத்தை தூண்டுவதற்காக சில விஷயங்கள் செய்யப்படும். அது இஸ்லாமிய உலக வரலாற்றில் நிறைய நடந்து கொண்டே இருக்கும். இஸ்லாமிய உலக வரலாற்றில் நிறைய நடந்து கொண்டே இருக்கும். இது போன்ற இலக்குகளை அடையாளம் காணக்கூடிய வழிகாட்டுதல்கள் அதுக்கு என்னது மிக முக்கியம். அதாவது நான் சொல்ல வரேன் சொன்னா, இந்த ஆர்ப்பாட்டத்தை களமிறக்கக்கூடியவர்கள்ட்ட தெளிவான இலக்கு, தெளிவான அந்த பார்வை, தெளிவான அறிவு, தெளிவான வழிகாட்டல் அதுல முதலாக இருந்தால் இது முதல் நிபந்தனை, அறிவு அது சம்பந்தமான. இரண்டாவது விஷயம், இது ஆர்ப்பாட்டத்தை மேற்கத்திய உலகத்தை ஃபாலோ பண்ணி நம்ம என்ன செய்யக்கூடாது. எதிர்ப்பு என்பது மேற்கத்திய உலகத்தை ஃபாலோ பண்ணி செய்யறதில்ல. உதாரணமாக கொடும்பாவி எரித்தல், இது என்ன சொன்னா, இது போட்டு ஆளை செஞ்சு ஆளை எரிக்கிறது, ஆலையை செஞ்சு ஆலையை ரோட்ல போட்டு என்ன செய்யறது, எரிக்கிறது. இது பிழை. முதல்ல கொடும்பாவி செய்யறது பிழை. முதலாவது ஒரு ஆளை ஒரு மாதிரி செய்யறது முதல் பிழை. இரண்டாவது அதை வச்சு என்னது, அதை எரிச்சு அதுல ஒரு சந்தோஷம் காண்றது தன்னைத்தானே என்னது ஏமாற்றிக்கொண்ட மடத்தனமான மூடத்தனமான செயல். யாரு செஞ்சாலும் சரி, மடத்தனமான மூடத்தனமான செயல். ஏன் ஒரு ஆள் அது எதிர்ப்பை வெளிப்படுத்துகின்ற ஊடகம் அப்படின்னு 1000 பேர் சொல்லலாம், 1000 பேர் என்ன செய்யலாம் சொல்லலாம். நம்ம ஒரு இஸ்லாமிய ரீதியாக இதை யோசிக்கணும். யோசிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா, முதல்ல பொம்மை செய்யறது பிழை, ஒரு ஆளை மாதிரி என்னது செய்யறது பிழை. ஒரு சப்ஜெக்ட் நம்ம எதிர்க்கிற நேரத்தில் அந்த சப்ஜெக்டை தான் எதிர்க்கணுமே தவிர அதற்காக முழுமையாக ஒருவன் இனிப்பு இஸ்லாத்துக்கே வரமாட்டான் லெவல் என்ன செய்யக்கூடாது, எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம எதிர்க்க கூடாது. அதனால பலன் குறைவு, மார்க்க ரீதியாக அது முரணான ஒரு அம்சம். 2. மூன்றாவது, பெண்கள் இறக்கப்படக்கூடாது. பெண்கள் என்ன, பெண்கள் இறக்கப்படக்கூடாது என்பதை புரிஞ்சுக்காது. யார் செஞ்சாலும் சரி, எவர்கள் செய்தாலும் சரி, அது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட விஷயம். எந்த அளவுக்கு தடை செய்யப்பட்ட விஷயம் என்று சொன்னால், ஜிஹாத் பத்தி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கேக்குறாங்க. எப்படி கேக்குறாங்கன்னு சொன்னால், அல்லாஹ்வின் தூதரே, ஆண்கள் ஜிஹாத் செய்றீங்க, பெண்களுக்கு ஜிஹாத் இல்ல, எங்கட ஜிஹாத் என்ன, எங்களுக்கு என்ன அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்ன, ஜிஹாது குன்னல் ஹஜ், உங்களோட ஜிஹாத் ஹஜ் தான், உங்களுடைய ஜிஹாத் ஹஜ் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இஸ்லாத்திலே உச்சகட்டமாக இருக்கக்கூடிய ஒரு போராட்டம் தான் ஜிஹாது. அந்த ஜிஹாது விஷயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டப்பட்டது கூட நீங்களும் வாரீங்க தானே அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லல. இப்ப ஜிஹாதுக்கு பெண்கள் அழைத்து வரப்பட்டாங்கன்னு ஒரு ஆதாரமா சொல்லுவாங்க. பெண்கள் வந்தாங்கன்னா அது எப்படி வந்தாங்கன்னு புரிஞ்சுக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போவாங்களா, அவரோட மனைவிமார் எல்லாம் வருவாங்க. யார் யாரெல்லாம் போராளிகளா போவாங்களோ அவங்க மனைவிமார் குடும்பமாக என்ன செய்வார்கள், போனார்களே. போராட்ட காலத்துல யாரும் என்ன செய்யல, இருக்கல. அவங்களுக்கு தனியான டென்ட் எல்லாம் இருக்கும், வேற இடத்துல இருக்கும், பாதுகாப்பா இருப்பாங்க. அபூ தல்ஹா ஓடி வந்து சொல்றாரு, அல்லாஹ்வின் தூதரே, இந்த உம்மு சுலைம் கையில கத்திய வச்சுக்கிறாங்க. உம்மு சுலைம் கையில கத்தி வச்சுக்கிற, வைஃப் கையில கத்தி வச்சுக்கிறான்னு கணவர் ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க சொல்றாங்க. ஹிஞ்சர் ரெண்டு பக்கத்தாலே கூறிய ஆயுதம்.
உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன அத அப்படி வைக்கணும்ன்றது வளமையா இருந்தா இந்த கேள்வி வருமா? வராது. என்ன இத கையில வச்சிருக்கீங்க? அல்லாஹ்வின் தூதரை எதிரிகள் மீறி இங்க வந்தாங்கன்னா கிழிச்சிருவேன் நாங்க. அது எதிரிகள் மீறி இங்க வந்தா கிழிக்கதான் இதை நான் வைத்திருக்கேன் பக்கர்த்துன்னு சொன்னாங்க. நான் கிழிச்சு விடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப சேஃப்டிக்கு அவங்க என்ன செஞ்சாங்க? உள்ளுக்கு வச்சிருந்தாங்களோ களத்துல வாள் இருந்தா இந்த கேள்வி கத்திக்கு ஒரு கேள்வி என்ன செய்யாது? வந்திருக்காது. அதனால பெண்கள் இறக்கப்படுதல், சிறுவர்கள் இறக்கப்படுதல் என்பதெல்லாம் நேரடியாக மார்க்கத்துக்கு முரணான ஒரு விஷயம் என்பதை புரிஞ்சுக்கொள்ளணும். அடுத்தது இந்த ஸ்லோகன் போட்டு கத்துறது விளங்கிட்டா, அது யார் செய்தாலும் சரி எதிர்ப்பு விஷயத்தை எதிர்கொள்கின்ற ஒரு முறையாக இதை என்ன செய்யறாங்க சொல்றாங்க. நம்ம எந்த விஷயத்திலையும் மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபலைஸ மின்ஹும், ஒரு சமுதாயத்துக்கு ஒப்பாக யார் நடக்கிறார்களோ அவர்களை சார்ந்தவர்கள் அல்ல, அவர்களை சார்ந்தவர்கள், அவர் எம்மை சார்ந்தவர்கள் அல்ல என்பதை புரிஞ்சுக்கணும். அப்போ ஒரு விஷயத்தை நம்ம எதிர்க்கக்கூடிய அமைப்பாக ஒரு செய்தியை கொண்டு போய் ஒரு எம்பசிட்ட ஒப்படைக்கிறதா இருக்கலாம். உதாரணமாக ஒரு செய்தியை கொண்டு போய் அந்த எந்த தரப்புக்கு இது கொண்டு போய் சேர்க்கணுமோ அந்த தரப்புக்கு கொண்டு போய் சேர்க்கிறதாக என்ன செய்யலாம், இது இருக்கலாம். சமுதாயத்துக்கு விளங்குற அமைப்புல பதாதைகள் என்ன செய்யலாம், இதுதான் சப்ஜெக்ட், இதான் நம்ம என்ன செய்யறோம் பேசுறோம் நம்ம சொல்லலாம். அதாவது அர்த்தபூர்வமாக ஒரு செய்தியை மக்களுக்கு எடுத்து வைக்கிறதாக என்ன செய்யலாம் சொல்லலாம். இந்த அடிப்படையில் நடக்குமாக இருந்தால் எந்த மக்களுக்கும் தீங்கு விளைவிக்காமல், ரோட கிராஸ் பண்ணாம, வாகனங்களை கிராஸ் பண்ணாம, எந்த மக்களுக்கும் தீங்கு விளைக்காத வண்ணம் ஒரு எதிர்ப்பை காட்டுவதாக இருந்தால் மார்க்கத்தில் என்னது, அதுக்கு எந்த விதமான தடை யார் சொன்னாலும் சரி, அதுக்கு எந்த விதமான தடை குர்ஆன் சொன்னாலேயோ நபி சஹாபாக்களுடைய வாழ்க்கையில எந்த விதமான ஆதாரத்தையும் காண முடியாது. இது ஒரு அம்சம். இரண்டாவது என்னன்னு சொன்னால் இஸ்லாமிய ஆட்சியில் இது கூடாது. இஸ்லாமிய ஆட்சியில இது கூடாது. காரணம் இஸ்லாமிய ஆட்சியில கூடாது, மத்த ஆட்சியில ஏன் கூடும் அப்படி என்று சொன்னால், இஸ்லாமிய ஆட்சி அப்படி என்று சொல்றது இஸ்லாத்தை அடிப்படையாக வைத்தெழுப்பட்ட ஆட்சி. அதாவது நேர்மை அங்க அசல்ல இருக்கணும், நீதி அங்க அசல்ல என்ன செய்யணும் இருக்கணும், அல்லாஹ் ரசூலுடைய தீர்ப்பு அங்க என்ன செய்யணும் அசல்ல இருக்கணும். அப்படி இருக்கிற கட்டத்துல நம்ம என்ன செய்ய முடியாது, அங்க நீதியாக ஒன்று அசல் இருக்கிற நேரத்தில் அதுக்கு எதிராக கிளம்ப கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக சொல்லிட்டாங்க, நேரடியாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தொழுகை நிலைநாட்டும் காலம் எல்லாம் ஷிர்க் செய்யாத வரைக்கும் ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, நீங்கள் கிளம்பி செல்லக்கூடாது ரசூலுல்லாஹ் நேரடியாவே சொல்லி இருக்கிறாங்க. அவர்களுக்கு நீங்கள் தீமையை தடுப்பதாக இருந்தால், ஒரு நன்மையை ஏவுவதாக இருந்தால் ஃபிஸ்ர் ரகசியமா என்ன செய்யணும், அதை போட்டு ஏவணும், ரகசியமாக அதை சொல்லணும், மக்களுக்கு அதை ரகசியமா சொல்லணும். இப்ப சிலர் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், இஸ்லாமிய ஆட்சி எங்கெல்லாம் முஸ்லிம்களுடைய ஆட்சி எங்கெல்லாம் நடக்குதோ அங்கெல்லாம் என்ன செய்யுது, மார்க்கத்துக்கு முரணான பல விஷயங்கள் நடக்குது, இந்த அறிஞர்கள் எல்லாம் மௌனமாக இருக்கிறார்களே அப்படின்றாங்க. யாரெல்லாம் பப்ளிக்கா எதிர்க்கிறாங்களோ அவங்க தான் எதிர்க்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க. யாரெல்லாம் பப்ளிக்காக அந்த ஆட்சியாளர் பேரெல்லாம் சொல்லி இவெல்லாம் சரி வர மாட்டான்னு எதிர்க்கிறாங்களோ அவர்கள் தான் எதிர்க்கிறார்கள். எவங்க ஆட்சியாளர்களோடு இருக்கிறார்கள் அவர்கள் எதிர்க்கவில்லை நினைக்கிறாங்க. அப்படி இல்ல. உதாரணமாக ஒரு கணவனுக்கு மனைவி இடையில ஒழுக்க ரீதியா ஒரு பிரச்சனை நடந்துச்சு, ஒருத்தரை கூப்பிடுறாங்க கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்க, அவர் என்ன செய்யறாரு, அட்வைஸ் பண்ணி அதை கடுமையா கண்டிச்சுட்டு வராரு. இந்த செய்தி ஊர்ல 4 பேருக்கு தெரியும் வைங்க, இவர் மௌலவியாக இருந்துட்டு மார்க் அறிஞராக இருந்து அடுத்த வீட்டுல இருந்து கண்டிக்காம எந்திக்கிறான்னு ஒரு ஆள் சொல்றாரு. உடனே இவர் மைக் போட்டு நான் இந்த ஒழுக்க எனக்கு நேரத்தோட தெரியும், நான் எதிர்த்தேன்னு சொன்னா நல்லா இருக்குமா? அவ்வளவுதான். அந்த மனைவியோட வாழ்க்கை முடிஞ்சது, இவரோட வாழ்க்கை முடிஞ்சது. அவர் கையாள வேண்டிய அறிவான முறை என்ன தெரியுமா, அமைதியா போயிடுறது. அமைதியா என்ன செஞ்சிடறது போயிடுறது. இவங்க 2 பேரும் ஒழுக்கம் கட்டவங்க தான், நான் தான் அட்வைஸ் பண்ணேன், பப்ளிக்கா என்ன செய்யக்கூடாது சொல்லக்கூடாது, வாழ்க்கை என்ன செய்யும் பாதிக்கும். ஒரு அறிஞருக்கு போய் ரகசியமாக, ஒரு மன்னருக்கு போய் இது பிழை இது தவறு என்றெல்லாம் அட்வைஸ் பண்ண பின்னால மன்னர்களுக்கு இவர்கள் எதிர்க்கிறார்களா என்று கேட்டு அதை மைக் போட்டு நான் எதிர்த்தேன் அந்த ஆள் கேட்கலன்னு சொன்னானுங்க, அந்த அட்வைஸுக்கு என்னது அர்த்தம் இல்லை. அதனாலதான் மௌனமாக இருக்கிறான்னு புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர அவர்களுடைய வரலாற்றில் அவர்களாக சொன்ன 1000 செய்திகளை நீங்க என்ன செய்யலாம், மன்னர்களாக சொன்ன 1000 செய்திகளை பார்க்கலாம். இஸ்லாமிய ஆட்சியை பொறுத்த வரைக்கும் உபதேசம் என்பது, அட்வைஸ் என்பது தனிப்பட்ட ரீதியாக என்ன செய்யணும் இருக்கணும். அப்பதான் அந்த ஆட்சியாளரை பொறுத்த வரைக்கும் இயற்கையில் என்ன செய்யும், ஒரு கிபிர், ஒரு நான் தான் என்ற ஒரு அதிகாரம் என்ன செய்யும் இருக்கும். அதுக்கு அட்வைஸ் ரகசியமாக இருந்தா தான் என்ன செய்யும், அது வேலை செய்யும். அதனால இந்த விஷயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியோட விஷயத்தை என்ன சொல்றாங்க, லா தஹ்ஜுருஹு இல்லா ஃபில் பைத், வீட்டுல தவிர நீங்க பகைமையை காட்டக்கூடாது. நிறைய பேர் ரோட்ல காட்டிடுவாங்க, கணவனுக்கு மனைவி கேட்ல பகைமை ரோடு ஃபுல்லா வழங்கும். வீட்டுல தவிர நீங்க என்ன செய்யக்கூடாது, பகைமையை காட்டக்கூடாதுன்னு சொல்றதுக்கு காரணம், நீங்க ரோட்ல பகைமையை காட்டினீங்கன்னா ஏத்துக்கல மாட்டாங்க. அங்க என்ன பிரச்சனை ஆகும், என்னது கௌரவம் ப்ரொசீஜர் பிரச்சனை என்ன செய்யும் அந்த இடத்துல வரும். அதனால இஸ்லாமிய ஆட்சியை பொறுத்த வரைக்கும் உபதேசங்கள் ரகசியமாக அவரிடத்துல போய் சொல்லக்கூடிய அமைப்பில், அவர் தனியாக மாறின திருந்துற அமைப்பில் என்ன செய்யணும், அது இருக்க வேண்டும் என்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இப்ப இது சும்மா உதாரணமாக சாதாரணமா எடுக்கலாம். நம்மள இந்த வாட்ஸ்அப் குரூப் என்றது எல்லாருக்கும் அது ஒரு போயிட்டு விளங்கிட்டா எடுத்தா வாட்ஸ்அப் குரூப், எதை எடுத்தாலும் வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. இதுல நீங்க பார்க்கலாம் என்னன்னு சொன்னா, ஒருத்தர் பப்ளிக்கா ஒரு தவறு விடுறான்னு வைங்களேன், மார்க்க ரீதியான விஷயம் அல்ல, உடனே பப்ளிக்கா நம்ம அதை அப்படி சுட்டி காட்டுறதை விட அவர் ரகசியமா என்ன செய்யலாம், எடுத்து இந்த சப்ஜெக்ட் சொல்லலாம். நிறைய பேருக்கு எது திருப்தி தெரியுமா, பப்ளிக்கா அடிக்கிறது, பகிரங்கமா அடிக்கிறது என்னது நிறைய பேருக்குள்ள திருப்தி. இந்த மனோநிலையை ரசூலுல்லாஹ் ஆட்சியாளர் விஷயத்தை கடைபிடிக்க கூடாது நேரடியாக சொல்லி இருக்கிறார்கள். அதனால அந்த இடத்துல என்ன செய்யணும், இஸ்லாமிய ஆட்சியில இது தவிர்க்கப்பட வேண்டும். கடைசியாக ஆர்ப்பாட்டங்களால் பலனில்லை வேஸ்ட் என்று சொல்றது போய், ஆர்ப்பாட்டங்களால பலனில்லை வேஸ்ட் என்று சொல்றது போய். காரணம், உதாரணமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக தி இன்னோசன்ஸ் ஆஃப் முஸ்லிம் சொல்லி என்ன செஞ்சாங்க, ஒரு கேடு கட்ட ஒரு படத்தை எடுத்தான்.
ஏன்னா கேடு கெட்டவனுக்கு தான் நல்ல வரலாறை கெட்டதா யோசிக்கலும். கேடு கெட்டவனுக்கு தான் நல்ல வரலாறை கெட்டதா யோசிக்கக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்கு? அவனுக்கு தான் இருக்கும். அதனால இன்னோசன்ட் ஆஃப் முஸ்லிம் முஸ்லிம்களுடைய அப்பாவி தரம்னு ஒரு படத்தை என்ன செஞ்சா எடுத்தா வெளியிட்டான். இந்த படத்தை எடுத்து வெளியிட்டது கலிபோர்னியால ஒரு பெரிய தாக்கத்தை செலுத்திச்சு, மேற்குலகத்துல தாக்கத்தை செலுத்தி. அதோட முடிஞ்சா பரவாயில்ல, ஈஜிப்ட்ல என்ன செஞ்சாங்க, அரபுல மொழிபெயர்த்து போட்டாங்க. அதான் பிரச்சனை ஆயிடுச்சு. பிரச்சனை ஆகின நேரத்தில் முஸ்லிம்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா 2-3 விஷயங்களை கையாண்டார்கள். ஒரு சிலர் வீதியில ஆர்ப்பாட்டத்தில் இறங்கினார்கள். இதனால பிரயோசனம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. மக்கள் மயப்படுத்துதல் தான் ஆர்ப்பாட்டத்தில் முதல் இலக்கு. இந்த செய்தியை மக்கள் வீதியில நின்று இது சம்பந்தமான விஷயத்தை முன் வச்ச உடனே மக்கள் என்ன விஷயம், என்ன பிரச்சனை இல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக ஒரு விஷயம் எடுத்துக்கிறாங்க. இப்ப இவங்க என்ன சொல்ல வராங்க, மெசேஜ் இருக்கணும். அதுல ஆர்ப்பாட்டத்துக்கு நம்ம சும்மா சத்தம் போட்டு போய் இல்ல, மெசேஜ் இருக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்டவர்கள், ரசூல் ஸல்லல்லாஹு எப்படி கண்ணியமானவர்கள், எப்படி இவங்க என்ன செஞ்சுக்கிறாங்க, இதை எதிர்ப்பை ஒரு ஊடகமாக பயன்படுத்தி மக்கள்கிட்ட கொண்டு போய் என்ன செய்யலாம், செய்தியை சேர்க்கலாம். யூகேல என்ன செய்தார்கள், அந்த ஆர்ப்பாட்டத்தின் ஒரு வடிவம் தான் வீதி வீதியாக நின்று என்ன செஞ்சாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புத்தகத்தை என்ன செஞ்சாங்க, விநியோகித்தார். ரசூலுல்லாஹி ஹிஸ்டரி வரலாறு லட்சக்கணக்கான புத்தகங்கள் இலவச விநியோகம் என்ன செஞ்சது, செய்யப்பட்டது. அப்போ களம் என்ன செய்து அமைது, எதிர்ப்பை காட்டக்கூடிய ஒரு ஊடகமாக நான் சொன்ன நிபந்தனைகள் ஒரு பயன்படுத்தப்பட்டால் இது கூடாத இடத்துக்கு வராது. இதை இஸ்லாமிய அறிஞர்கள் பலர் என்ன செஞ்சுக்கிறாங்க, இதை சொல்லி இருக்கிறார்கள். இஸ்லாமிய அறிஞர்கள் பேசக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டங்கள் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் அவர்களுடைய பிரதேசங்களையும் இஸ்லாமிய முஸ்லிம் உலகையும் இலக்கு வச்சு தான் அவர்கள்ட்ட கேட்கப்பட்டிருக்கிறது. தஃசீலன் அகல்லியாத்துல் முஸ்லிமா, சிறுபான்மை முஸ்லிம்களுடைய பிரச்சனைகளை முன்வைத்து இதுவரைக்கும் என்ன செய்யல, கேட்கப்படவில்லை. அகல்லியாத்துல் முஸ்லிமாவுடைய பிரச்சனைகளை வைத்து இதுவரைக்கும் கேட்கப்படவில்லை என்பதை தான் நம்மளால கண்டுகொள்ள முடிகிறது. இந்த நிபந்தனைகள் நடந்தால் அது கூடும், இந்த நிபந்தனைகள் சேருதாம நடந்து சொன்னாது கூடாது உண்டாக என்ன செய்யும், அது மாறும் என்பதுதான் விரிவான பதில். قد حاز من دنياه حفظا للكتاب فلتخبروا من بعدكم من زاركم أن العطايا حفظ أين واكتساب.